ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஜனநாயகன் படத்துக்கான தீர்ப்பு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மூலியமா பார்த்தீங்கன்னா, சென்னை ஹைகோர்ட்ல இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி இத பார்த்தா நமக்கு இன்ன வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகுறது சீக்கிரமா ஆகுமான்னு கேட்டா கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. நடுவுல எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல விசாரணை முடிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் குடுத்தாலுமே, அதுக்குள்ள எலெக்ஷன் அறிவிச்சுட்டாங்கன்னா, எலெக்ஷன் காட்சிகள் படத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுனால பார்த்தீங்கன்னா, படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப தாமதமா இருக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ஜூலை நாயகனா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஜனநாயகன் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்துல பிரச்சனையை உருவாக்குற மாதிரியான காட்சிகள் படத்துல இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒற்றை நீதிபதி ஆஷா அவங்க பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் அவங்க விசாரிச்சது ரொம்ப வேகமா விசாரிச்சிருக்காங்க. சிபிஎஃப்சிக்கு டைமே கொடுக்கல அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அது மட்டும் இல்லாம சிபிஎஃப்சி தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறு கமிட்டிக்கு அமிச்சு, ஏன்னா ஆர்மி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதம் சார்ந்த விஷயங்கள்னால பார்த்தீங்கன்னா, மனம் புண்படுற மாதிரியான நிறைய காட்சிகள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, மறு கமிட்டிக்கு அமிச்சு அவங்களோட பரிந்துரைக்கு மேற்கொண்டு தான் நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதையும் நாங்க ஏத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் ஆஷா அவங்க கொடுத்த தீர்ப்பையே நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் திருப்பியும் பார்த்தீங்கன்னா, 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, பெஞ்சுக்குல இருந்து சிங்கிள் பெஞ்ச் ஜஸ்டிஸ் அதே ஆஷா நீதிபதி அவங்க கிட்டே தான் போகுது. மேற்கொண்டு இந்த கேஸை ஃப்ரெஷ்ஷா விசாரிச்சு அதுக்கப்புறம் இறுதி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. மேற்கொண்டு இந்த கேஸை பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா விசாரிக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சென்சார் போர்டு தரப்புல இருந்து மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, மறு கமிட்டி அமைச்சு படத்தை பார்க்கறதா இருந்தா அதுக்கு ஒரு 20 நாள் ஆகும். இல்ல கேவிஎம் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் போறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்கங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி படம் வர்றதுக்கு டிலே ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் தான் இது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தா இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. டாடா, பை பை, see you tomorrow.